පළාත් සභාවට ඡන්දේ දාන මිනිස්සුන්ගේ ඇඟිලි ටික කැපුවා. එය හරි. ඔයා දෙමළද සිංහලද කියලා මට අදාළ නෑ. අම්මට උඩු බටලන් දෙකක් තිබුණා නේද අපිට අමතක වෙලා හිටියේ කියලා කතාව වටන් ගත්තේ. මේ රටේ දෙමළ ජනතාවට යම් බලයක් දෙනවට විරුද්ධව ගහපු කැරල්ලක් ඕක. பிள்ளையானுக்கு 72 மணி நேரம், ருஷ்டிக்கு 90 நாட்கள், கிழித்து தொங்கவிட்ட முஜிபுர் ரஹ்மான். கடத்தல் குற்றச்சாட்டுடைய பிள்ளையானுக்கு 72 மணி நேரமும், ஸ்டிக்கர் ஒட்டிய ருஷ்டிக்கு 90 நாட்களும் தடுத்து வைக்க உத்தரவு வழங்கப்பட்டமை சட்டம் எப்படி சமமற்று இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துவதாக முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக நீங்கள் கூறினீர்கள். ஆனால் தற்பொழுது அந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள். அதுதான் வெட்கக்கேடானது. போலீசாருக்கு பலஸ்தீனத்தை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அரசாங்கத்தின் கருத்தை தான் போலீசார் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். ஏன் ஸ்டிக்கரை தேடிச் செல்கின்றார்கள்? நிதன்யாகுவை பயங்கரவாதி என்று கூறினால் போலீசாருக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன? நீங்கள் இங்கு கூறுகின்ற விடயங்களை போலீசார் செய்யவில்லை. இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பலஸ்தீனத்திற்கு எதிராக இவ்வாறான பிரச்சனைகள் வந்ததில்லை. ஆனால் நீங்கள் கைது செய்திருக்கின்றீர்கள், போலீசுக்கு அழைத்து சென்றிருக்கின்றீர்கள். நிதன்யாகுவை ஏன் பயங்கரவாதி என்று சொல்கிறீர்கள் என்று விசாரணை நடத்துகின்றீர்கள். பயங்கரவாதி என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன? போலீசாருக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன? அந்த இளைஞனுக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படாமல் கைது செய்தீர்கள். 90 நாட்கள் தடுத்து வைக்க கட்டளை பிறப்பித்தீர்கள். நேற்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். 72 மணத்தியாளங்கள் தான் தடுத்து வைக்கப்பட உத்தரவிடப்பட்டுள்ளது. அதாவது என்ன குற்றச்சாட்டு? கடத்தல் குற்றச்சாட்டு. கடத்தியவருக்கு 72 மணத்தியாளங்கள், இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டியவருக்கு 90 நாட்கள். சட்டம் எப்படி பாகுபாடாக செயல்படுகின்றது என்று பார்த்தீர்களா? அந்த இளைஞனுக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கையெழுத்திடுமாறு கூறப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அழுத்தம் வந்தது, அதனால் தான் கைது செய்திருக்கின்றீர்கள், அதனால் தான் விடுவித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு வாக்கு வழங்கியவர்கள் மற்றும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்த இளைஞரை விடுவிக்குமாறு அழுத்தம் கொடுத்துள்ளார்கள். அதனால் தான் இவரை விடுவித்திருக்கின்றீர்கள். சிஐடியினர் அந்த பெற்றோர்களை அழைத்து என்ன கூறியிருக்கின்றார்கள்? ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சென்றால் பிள்ளையை விடுவிக்க மாட்டோம் என்றும் பிள்ளையின் பெற்றோருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளீர்கள். அமைச்சருக்கு தேவை என்றால் பெற்றோரை இங்கு நான் அழைத்து வருவேன். பெற்றோருக்கு என்ன சொல்லப்பட்டது என்பதனை அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு விருப்பம் என்றால் நான் அழைத்து வருகின்றேன். ஆகவே இதனை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.